ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குடு மார்னிங் ப்ளஸ் குட் மார்னிங். ஐ மீன் குடு மார்னிங் ஏன் கேட்குறேன்னா, இந்த காலத்தில் யாருக்கும் டைம் இல்லை காய்ஸ். காலையில் ஏஞ்சோடனே எல்லாரும் வேலைக்கு குடு ஓடணும். யாருக்கும் ஒருத்தர் கூட டைம் இல்லை இந்த காலத்தில். அதனால குட் மார்னிங்கில் அப்படியே மாறி குடு மார்னிங் ஆயிடுச்சு காய்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பேர் மாரியா. நான் வந்து மூஞ்சி பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, நேபாள் நாட்டுக்கார தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். நான் வந்து பேச்சுலர் நினைக்க போகிறீங்க. பார்த்தா பேச்சுலர் மாதிரி தெரியுது, ஆனால் இல்லை. 2 புள்ளி இருக்கிறாங்க, 2 பொட்டை பசங்க இருக்கிறாங்க. இவ்வளோ தமிழ் எப்படி தெளிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியே இங்கே தான் இருக்கிறாங்க. 2 பொட்டை பசங்க, ஒரு பொண்டாட்டி, மொத்தம் 4 பேர் இருக்கிறேன். அப்படியே வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டா இவ்வளோ வருஷத்துல அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பாடிக்கு வீட்டில் தான் இருக்குங்க. பாடிக்கு வீட்டில் தான் இருக்குங்க. ஆனால் இந்த காலம் கண்டிப்பாக மாறும். எப்படி மாறும்னா, இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் நினச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். எப்படி இப்போ எதிர்காலத்தில் உங்கள் ஆசீர்வாதம் என் தலை மேலே வாரி கொட்டிச்சுன்னா வைங்க, சேர்த்து சப்ஸ்கிரைப் பட்டன்ல கண்டிப்பாக என் காலம் மாறும். இந்த அதே மாதிரி இது என்னோட ஃபர்ஸ்ட் மினி பிளாக். லாங்காக பிளாக் ரொம்ப லாங்காக போட்டால் எவனும் பார்க்க மாட்டாங்க இந்த காலத்தில். அப்படி ஒரு காலம் ஆயிடுச்சு. ஆனால் எவனுக்கு டைம் இல்லை இந்த காலத்தில். அதனால மினி பிளாக்குங்க. எதுவும் தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் ஆல் பீப்புள். ஜெய் தமிழ்நாடு. ஸோ ஃபைனலி காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு என் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பாருங்கள். என் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ பாருங்க, அவங்க வந்து என் பொண்டாட்டி, இது என்னோட சின்ன பாப்பா, இது பெரிய பாப்பா. இங்கே பாரு பாப்பா. இந்த பாப்பா பேர் வந்து அனுஷ்கா. இந்த பாப்பா பேர் வந்து காயத்ரி தூங்க மூஜி. இந்த பாப்பா வந்து அழுது மூஜி. இது வந்து பயங்கரமான மூஞ்சி. எங்கள் வீட்டில் ரொம்ப பயங்கரமான மனுஷெல்லாம் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து என் உயிரே வாங்கிடுவாங்க guys. கொஞ்சம் கூட இந்த காயத்ரி மூஞ்சி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. எதுனா சொல்றியாமா? இந்த மூஞ்சி பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூஞ்சி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா?